நெறைய பேர் சொல்லுவாங்க, என் லைஃப் ஒரு லூப்லயே போயிட்டு இருக்குன்னு. அந்த லூப்ப நம்ம ஏன் உணர்றோம்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலைல எந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், கிட்ஸ ரெடி பண்றோம், ஒர்க் இருந்தா ஒர்க்குக்கு போறோம், இல்லன்னா வீட்டு வேலைகள செய்றோம். செஞ்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த நாள் வந்து நம்ம ரெகுலர் ஒர்க்ல அப்படியே வந்து ஒரு ஆட்டோ மோட்ல நம்ம மைண்டுக்கு தெரியும் இந்த டைம்ல நம்ம இதுதான் செஞ்சுட்டு இருப்போம்ன்னு, அப்படியே அத ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன செய்யறோம்னே தெரியாம. இப்படி இருக்கப்பதான் நம்ம லைஃப் லூப்ல போகுதுன்னு நெறைய பேர் உணருவாங்க. ஏன் அப்படி உணர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க செய்யற வேலைக்கான ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனாலதான் அவங்க அத அப்படி ஃபீல் பண்றாங்க. என்ன ரெஸ்பான்சிபிள் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் கன்சிடர் ஒரு குக்கிங் பண்றதையே ஒரு ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கலாமே. சப்போஸ் நீங்க அன்னைக்கு குக் பண்ணலன்னு வச்சுக்கலாம். காலைல எந்திரிக்கல, உங்களுக்கு உடம்பு முடியல, எந்திரிக்கல. சோ என்ன ஆகும்? நீங்க குக் பண்ணாதப்போ உங்க ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஆகும். எஸ், ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு நீங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டீங்க. பட் ஹோட்டல்ல இருக்க சாப்பாடு நல்லா இருந்தா தான் ஆச்சு. அன்னைக்கு அவங்க கொஞ்சம் ஸ்பைசி அதிகமா போட்டிருந்தாங்கன்னா, உங்க கிட்ஸ் அத எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்களா பாக்ஸ்? இந்த மாரி நெறைய விஷயம் இருக்குல்ல. இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க மிஸ் ஆகுறப்போ, நம்ப கிட்ஸோட அந்த அந்த ஒரு ஹாப்பி ஃபுட், ஹாப்பி மீல் டைம் வந்து மிஸ் ஆகுது. சோ நம்ம சமைச்சா கிட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ நம்ம அங்க மிஸ் பண்றோம். அங்க நம்ம மதரா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய ஃபீல் பண்றோம். இப்போ கிளீனிங்க்கு எடுத்துக்கலாம். யாரும் நம்மள வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க. நீ இப்படிதான் வீடு வச்சிருக்கணும், அப்படிதான் வீடு வச்சிருக்கணும்னு. மேபி பெரியவங்களோட நெறைய பேர் இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். பட் ஃபேமிலியா அவங்க தனியா இருக்காங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மட்டும் இருக்காங்கன்னா, குழந்தைங்க எவ்ளோ குப்பை போடுவாங்க, அது எவ்ளோ கஷ்டம் கிளீன் பண்றதுன்னு நெறைய பேத்துக்கு தெரியும். இப்படி இருக்கப்போ, கிளீன் பண்றது மேண்டேட்டரியா அப்படிங்கிறது தான் மேண்டேட்டரி இல்ல. பட் நம்ம பார்க்கணும், நம்ம பார்க்க நீட்டா இருக்கணும், கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கான ஒரு செல்ஃப் ஒபீடியன்ட் அது. அது அங்க பிளேஸ் ஆகுறப்பதான் இந்த ரெஸ்பான்சிபிள் அங்க வருது. சோ நம்ம எந்த வேலை செய்யறப்போ நம்ம வந்து அந்த வேலைக்கான சர்வீஸோ இல்ல அந்த வேலைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் லூப்ல ரன் ஆகாது. நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தான் நம்ம லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிள். அந்த ஒரு மைண்ட் செட் வந்தா மட்டும்தான் நம்ம லைஃப் லூப்ல போகாம நம்ம எதுக்காகவோ வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஏதோ ஒரு கோல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டு அதுக்காக நகர்ந்துட்டே இருப்போம். இல்ல, எந்த ஒரு கோலும் இல்லைன்னா கண்டிப்பா லைஃப் லூப்ல போறத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம உணருவோம். தேங்க்யூ.